வணக்கம் மக்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். நம்ம விளம்பர மாடல் அரசு இருக்குதுல்ல, அந்த மாடல் அரசு வந்து ஒரு பூக்கார அம்மாவை வச்சு விளம்பரம் எடுத்திருக்காங்க. அந்த பூக்கார அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திமுக அரசுனால, இந்த ஸ்டாலின் ஐயானால எனக்கு மாசம் 2000 ரூபாய் மிச்சம் ஆகுது. எப்படி எப்படின்னு கேட்டா, மகளிர் தொகையில இருந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருது. அப்புறம் நான் டெய்லி பூ வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். அது எனக்கு இப்ப அந்த ஃப்ரீ பஸ்ல போறதுனால எனக்கு அதுவும் மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. ரைட்டுமா, உண்மைதான், உங்களுக்கு 2000 ரூபாய் மிச்சம் ஆகுது. ஆனா எவ்வளவு இழந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து 2021ல நீங்க மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டினீங்க? நம்ம மாதிரி ஆளுக ஒரு ஃபேனு, மிக்சி, இது லைட் மட்டும் வச்சிருக்கிறவங்க மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்குள்ள கட்டிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சாதாரணமா நம்ம மாதிரி ஆளுகள், இந்த ஏசி வச்சிருக்கவங்களெல்லாம் விடுங்க, அந்த பெரிய பணக்காரவங்களை இந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டாம். நம்ம மாதிரி ஆளுக ஃபேன்ல வாழ்றவங்களே 1000 ரூபாய் கிட்ட கட்டுறோம். அதுல எவ்வளவு காசு உங்களுக்கு கூடுது? 300 400 ரூபாய்க்கு வந்தது இப்ப 1000 ரூபாய்க்கு கட்டிட்டு இருக்கோம். அதுல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் உங்களுக்கு முடங்குது. அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கேஸுக்கு 100 மானியம் தருவோம்னு சொன்னாரு. எங்க தந்திருக்காரா? தந்ததே இல்லை. 1200 வரைக்கும் போச்சு. அப்ப கூட அவர் ஒரு 5 பைசா மானியம் தரவே இல்லை. அதுல ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 600 700 ரூபாய் உங்களுக்கு கூடியிருக்கு மின் கணக்கீட்டுல. இந்த ஒரு கேஸ்ல 100 ரூபாய் நான் மிச்சப்படுத்துவேன்னாரு, அதுவும் மிச்சப்படுத்தல. அதுல 700 ரூபாய் ஆயிப்போச்சா. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, சொத்து வரி. அந்த சொத்து வரியை வந்து இப்ப இவர் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து 2 மடங்கு 3 மடங்குன்னு சொல்றாங்க. அது பூரா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு அந்த வரி வருதுமா. ஆனா அந்த வரிய அவங்க யார் மேல திணிக்கிறாங்க? அந்த சொந்த வீட்டுக்காரரு நம்மள மாதிரி வாடகைக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அவர் கையில இருந்து காசு போட்டு அந்த வரியை கட்டுறது இல்ல. நம்ம கிட்ட வாடகை வாங்குறாரு பாத்தீங்களா, அந்த இதுல நம்ம தலையில ஏத்திடுறது. 3000 ரூபாய் இருக்கியா, இந்த இனிமே உனக்கு 4000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு இருக்கியா, இந்த உனக்கு 6000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் ஏத்துறவர் 1000 ரூபாய் ஏத்தி நம்ம தலையில தான் அதை கட்டுறாரு. ஆக மொத்தம் சொத்து வரி வந்து சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி வாடகை வீட்டுக்காரவங்களுக்கும் பிரச்சனை தான். அப்புறமா நீங்க வந்து அந்த பஸ் சொன்னீங்க, இலவச பஸ். அது ஒரு லிப்ஸ்டிக் போட்ட பஸ். முன்னாடியும் பின்னாடியும் ரோஸ் கலர்ல லிப்ஸ்டிக் பெண்கள் போடுவாங்கல்ல, அது மாதிரி அடிச்சு பஸ்ஸை விடுறாங்க. அந்த பஸ் வந்து எல்லா பஸ்ஸும் ஏறலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு அவர் அப்பா தானே, உங்களுக்கு நலன் காக்கும் அரசு தானே. அப்பனா அந்த நலன் காக்க அரசு இலவச பஸ் எல்லாருக்குப்பா, எல்லா பஸ்லயும் ஏறிக்கோங்கன்னு சொல்லலாம்ல. அவங்க அந்த லிப்ஸ்டிக் பஸ்ல மட்டும்தான் ஏத்துவாங்க, இலவசமா ஏத்துறது. அந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ் எப்படி வரும்? குறிப்பிட்ட நேரம் தான் வரும். சரி, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருந்தா அந்த பூவை கரெக்டா நேரத்துல வாங்கி கரெக்டா நீங்க வித்து இது பண்ண முடியுமா? அந்த பஸ் தான். இப்ப அந்த பஸ்ல ஏற முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சாதாரணமா நீங்க 2021ல ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு இதுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப எனக்கு மிச்சம் ஆகுது வர்றதுக்கு நான் 30 ரூபாய் செலவழிச்சேன் அப்படின்னு. இப்ப நீங்க அந்த இலவச பஸ் கிடைக்கலன்னா இந்த தாழ்தள பஸ்ன்னு ஒண்ணு விட்டுருக்காங்க. அதுக்கு பேர் சூப்பர் டீலக்ஸா. அந்த பஸ்ஸுக்கு வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கு போய்கிட்டு இருந்ததை 30 ரூபா 40 ரூபா ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப அதுல எவ்வளவு ஆகும்? இந்த இலவச பஸ் நீங்க கிடைக்கலன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் பஸ்ல போனீங்கன்னா அது உங்களுக்கு 10 ரூபா 15 ரூபாயில போய்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப 30 ரூபா 40 ரூபா ஆக்கியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் யாருக்கு தலையில வருது? நீங்க அந்த இலவச பஸ் காட்டி காத்துக்கிட்டே இருப்பீங்களா? காத்துக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம வேலைக்கு நம்ம பார்க்கணும்னா நம்ம எது வருதோ அதுல ஏறி நம்ம போய்கிட்டு இருப்போம். இப்ப நீங்களே கணக்கு பாருங்கம்மா. அந்த மின் கணக்கீட்டுல ஒரு 500 ரூபா உங்களுக்கு அடியாகுது மாசம். அப்புறம் அந்த கேஸுக்கு 100 ரூபா தர்றேன்னாரு, அதுல அடியாகுது 600 ரூபா ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சொத்து வரினா உங்களுக்கு வருஷத்துக்கு 500 ரூபா கூட்டுற ஓனர் வந்து 1000 ரூபா கூட்டுவாரு, அதுல ஒரு 500 1000 ரூபா உங்களுக்கு அடியாகுது. அதுக்கப்புறம் இந்த பஸ், இந்த தாழ்தள பஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு போய்கிட்டு இருந்தவங்க 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு போனீங்கன்னா அங்க ஒரு 2000 ரூபாய் அடியாகுது, 1500 ரூபாய் அடியாகுது. ஆக மொத்தம் இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கூட ஆகுது. ஒரு சாதாரணமா இந்த மாதிரி செலவுகளை மட்டும் நான் சொல்றேன், அதுக்கே 5000 ரூபாய் கூட ஆகுது. அதுல இந்த 2000 ரூபாயை கொடுத்துட்டு 5000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து புடுங்குறாங்க. சரி, இந்த 2000 ரூபாயை கொடுக்குறாங்களே, அதுவும் நம்ம வீட்டு ஆம்பளை ஆளுங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அந்த 2000 நம்மளுக்கு வருது. அதையும் டாஸ்மார்க்கு போற ஆம்பளை ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னா 2000 ரூபாய் எங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் மேனிக்கு 5000 ரூபாய் அடிச்சுட்டு போயிருவாங்க. அது தனி கணக்கு.